ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான அடை தோசை ரெசிபி. இந்த தோசைக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் சாம்பார் சட்னியும் எடுத்துக்கலாம். அது போக மெயினாக சொல்லப்போனால் இதுக்கு மெயின் ஸ்பெஷலே அவியல் தாங்க. இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அடை தோசையை சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர தாராளமாக சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே இது ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியான ரெசிபி. வாங்க இப்போ அடை தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடை தோசை ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஊற வைக்க வேண்டிய பொருளெல்லாம் பார்த்துடலாம். ஏதாவது மெஷர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. நான் இங்கே 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த 1 டம்ளர் அளவுக்கு நான் இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். அதே 1 டம்ளர் பச்சரிசி. டோட்டலாக 2 டம்ளர் அரிசி எனக்கு தேவைப்படுது. 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி. அதே 1 டம்ளருக்கு உளுந்து எடுத்திருக்கேன், அதாவது வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கிட்ட பிறகு நம்ம கடலைப்பருப்பும் அதே சேம் டம்ளரில் 1 எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாதுன்னா நீங்கள் அதே கப்பில் 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பருப்பையும் அரிசியும் நல்லாவே நான் அலம்பிட்டு இதை ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டால் போதும். இது கூடவே 4-5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம பருப்பு வகை சேர்த்துருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கிறோம். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ப்ளஸ் வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இது எல்லாம் ஒரு 2 மணி நேரம் நான் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போது 2 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த டைமில் நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம ஊற வச்ச காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிட்டு ப்ளஸ் நம்ம எல்லா பருப்பு அரிசியும் ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கிட்டோம். இந்த அளவுக்கு பரபரன்னு அரைச்சிக்கணும். அரைச்ச மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ நான் ஃபைனலாக அரிசி பருப்பு ஊற வச்சதை எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இந்த தோசைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதையும் பரபரன்னு அரைச்சிட்டு நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கோம்ல அந்த மாவில் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு திக்காக இருந்துச்சுன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலம்பி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். அதாவது சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 4 பல் பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாம் வதக்கிக்க போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் வெங்காயத்தை போட்டு நம்ம ஃபியூ செகண்டுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம அதில் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா காயப்பொடி இந்த டைமில் எண்ணெயில் வதக்கும் போது அதோடைய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தோசைக்கு. அதனால தான் இப்போது இந்த மாதிரி வதங்கின பிறகு ரொம்ப வதக்கக்கூடாதுங்க. ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் வதக்கிட்டு நம்ம இதை மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்ற போகிறோம். இப்போது நீங்கள் வெங்காயத்தை வதக்காமல் கூட சேர்த்துக்கலாம். பட் வதக்காமல் சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம தோசை ஊற்றும் போது ரொம்ப மெல்லிய தோசையாக இலகுவாலாம் வராது. அப்படி தின்னமாக மட்டையாக அந்த மாதிரி நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது தட்டுப்படும். அந்த சின்ன வெங்காயம் பச்சையாக சேர்க்கறதுனால நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது அப்படி நமக்கு அந்த கரண்டியில் தட்டுப்படும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வதக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் வதக்கி சேர்த்து பாருங்கள். அந்த தோசை நல்லாவே மெல்லிஸாக இலகுவாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக வருங்க. அதனால தான் சொல்கிறேன். இந்த அடை தோசை ரெசிபியை கல் தோசை மாதிரி திக்காக நம்ம ஊற்றிக்கிட்டோம்னா அது சரியாக வேகாது. ஏன்னா நம்ம இதில் பருப்பு வகையெல்லாம் சேர்த்துக்கிட்டதுனால அது வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால தான் இந்த மாதிரி தின்னா மெல்லிஸாக சுட சொல்கிறேன். இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் செரிமானமும் சீக்கிரமாக ஆகுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் வெங்காயம் சேர்த்துக்கிட்டது கொஞ்சம் கூட தெரியல பாருங்கள். ஏன்னா வதக்கி சேர்த்துக்கிட்டதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு தோசை பர்ஃபெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே டியர்ஸ், அவ்வளோதாங்க அடை தோசை ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.